இந்த பகவான் வந்து இந்த கிராண்ட் எபிக் இதை வந்து பகவான் வந்து நமக்கு வழங்கியிருக்கார். இந்த பேக்ரவுண்ட் அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேயா? இந்த இந்த பேசிக் பிரமிசஸில் தான் இந்த நம்மளுடைய பயணம் துவங்க போகுது. The Savitri, before going into this book, in the cycle of evolution, அதை பத்தி யாராவது சொல்ல முடியுமா? இங்க பகவான் ஸ்ரீ அரபிந்தோனுடைய எல்லா அனைத்திற்கும் பின்னணி அதுதான். The cycle of evolution of consciousness. அதை பத்தி யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க ப்ளீஸ். சார், நம்ம தசாவதாரமே அந்த எவல்யூஷன் ஓட டெபிக்ஷன் தானே சார்? அண்ட் ஃபர்தர் இன் அவர் இது வந்து வி ஆர் இன் த டிரான்சிஷனல் ஸ்டேஜ். அதை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு அந்த கான்சியஸ்னஸ்ல நம்ம அப்சார்ப் ஆகிறோமோ அந்த அளவுக்கு வி வில் அலவ் ஃபார் த ஒர்க். ராமருக்கு அணில் உதவுன மாதிரி. ஸோ நம்ம எல்லாம் இந்த ஆழ்வார்கள் என்ன ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். இந்த இவல்யூஷனுடைய ஆரம்பம் எது? நாம எங்க இருக்கிறோம்? முடிவு எது? அதை கிளாரிஃபை பண்ண முடியுமா? இந்த இவல்யூஷனுடைய ஆரம்பம் சாவித்திரியும் கூட அந்த பேசிக் ஃப்ரேம் ஒர்க் நம்ம வந்து சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் சாவித்திரியை நம்மளால அப்ரிஷியேட் பண்ண முடியும். பேசிக் ஃப்ரேம் ஒர்க் இது. இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் தான் பகவானினுடைய எல்லா எழுத்துக்களும் வந்திருக்கு. அண்ட் மோர் சோ சாவித்திரி. எங்கிருந்து இந்த இவல்யூஷன் ஆரம்பிச்சது, எங்க அது எங்க அது வந்து ஆரம்பிச்ச இடத்துல இருந்து எங்க வந்தது, அப்புறம் நம்ம இப்ப எங்க இருக்கிறோம் சொல்லுங்க சார். அது சாவித்திரியில கூட ஒரு பேஜ்ல அது ஏதோ நெருப்பு கேஸ் அப்படி எல்லாம் வந்ததா, வெடிச்சு சிதறினதா, அந்த மாதிரி எல்லாம். சரி, வேணாம். நான் இன்னும் ஸ்ட்ரைட்டா கேட்கிறேன். எல்லாத்துக்கும் மூலம் எது? இவல்யூஷன் அப்படின்னா அதுக்கு ஒரு மூலம் இருக்குல்ல. இந்த சைக்கிளுக்கு வந்து மூலம், ஆரிஜின் இருக்கும்ல. யார் இந்த மூலத்தை அந்த சைக்கிளை வந்து யார் ஆரம்பிச்சாங்க? கை ரைஸ் பண்ணாம டைரக்டாவே பேசலாம். சரிங்க சார். பரமன். எஸ், பரமன் அப்படின்னா என்ன கொஞ்சம் நல்லா சொல்லுங்க. பரமன்னா அது என்ன ஆக்சுவலா? அது எப்படிப்பட்ட அம்சங்களாக கூடிய பரமனா இருக்கு? அது ஆம்னி பிரசன்ட், இன்எஃபபிள், எஸ், பியூட்டிஃபுல். பிரம்மன் இல்லையா? நீங்க சொல்ற குணங்கள்லாம் யாருக்கு இருக்கு? பிரம்மனுக்கு இருக்கு இல்லையா? ஆம்னி பிரசன்ட், இம்மியூட்டபிள், அப்சல்யூட், அதுதான் மூலம். நீங்க சொல்றது கரெக்ட். அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுங்க? சச்சிதானந்தம். எஸ். சோ அப்படின்னா என்ன அர்த்தம்? எது எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கு? சச்சிதானந்தா. அங்கேருந்து தான் எல்லாம் ஆரம்பிக்குது இல்லையா? ஸோ இந்த சைக்கிள் ஆஃப் எவல்யூஷன் ஆரம்பம் அதுதான். சரி, ஆரம்பிச்ச அந்த இது எது வரைக்கும்? அது டாப்னு வச்சுக்கோங்க. சச்சிதானந்தம் அப்படிங்கிறது டாப். அங்கேருந்து ஆரம்பிச்சது எங்க போச்சு? ஞாபகம் வச்சுங்க. நம்ம வந்து சைக்கிளை பத்தி பேசுறோம். சைக்கிள் என்ன அர்த்தம்? எங்க ஆரம்பிச்சதோ அங்க திருப்பி வந்துடும். சச்சிதானந்தத்துல ஆரம்பிச்சாச்சு, சச்சிதானந்தத்துக்கு திருப்பி வந்துடும். தட்ஸ் அ டிஃபரெண்ட் இஷ்யூ. ஆனா எங்க போச்சு அது? டார்க்னஸ் வந்து அதை என்கல்ஃப் பண்ணிடுச்சு சார். சொல்லுங்க.
இருள் வந்து அதை விழுங்கிடுச்சு. இருள் அல்லது இன்கான்சியன்ஸ்க்கு உள்ள போயிடுச்சு. ஓகே, அந்த சச்சிதானந்தம் உயரத்துல இருக்கக்கூடிய சச்சிதானந்தம் கீழே இருக்கிற அடிபாதாளத்துல இருக்கிற இன்கான்சியன்ஸ்குள்ள போன அந்த ப்ராசஸுக்கு என்ன பேர்? இங்கிலீஷில் தான் அதுக்கு பேர் சொல்லணும் நீங்க. அப்புறம் தமிழுக்கு அது சொல்றேன். சூப்பர் சூப்பர். ஸோ இன்வல்யூஷன், இறக்கம், டிசென்ட் அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ இந்த டிவைன் வந்து என்ன பண்ணுச்சு, தன்னை அடிபாதாளத்துக்குள்ள இறக்கி அப்படியே தன்னை மறைச்சிக்கிச்சு. இது வந்து ஒரு ஹாஃப் ஆஃப் த ஜேர்னி தான். அங்கேயே நின்றுடுச்சா அது? இல்லை அதுக்கப்புறம் ஏதாவது நடந்துதா? அதுக்கு இன்வல்யூஷன் ஆகி இன்கான்சியன்ஸ்க்கு உள்ள போயிடுச்சு, டார்க்னஸ்க்கு இருளுக்கு போயிடுச்சு, அங்கேயே இருந்துச்சா இல்லை அதுக்கப்புறம் ஏதாவது நடந்ததா? அதுக்கு அசென்ட் ஆயிடுச்சு இல்லையா? ஏற்கனவே சொன்னோம், நம்ம சைக்கிள்ல இருக்கிறோம். சைக்கிள் எங்கேயாவது நீங்க நிறுத்த முடியுமா? ஏதாவது இடத்த அந்த ஒரு சுழற்சியில இருக்கிறோம். சுழற்சியில் எங்கேயாவது ஸ்டாப் இருக்குமா? இல்லை. ஸோ இன்கான்சியன்ஸ்ல போயிடுச்சு, அப்படியே மேலே வர ஆரம்பிச்சுது. எது வருது இதுல? எது வந்து முதல்ல இன்கான்சியன்ஸ்ல இறங்குச்சு, எது அதுலேருந்து மெல்ல மெல்ல வெளியே வருது? எது? சச்சிதானந்தம். சச்சிதானந்தம். இன்னும் ப்ரிசைஸா சொல்ல போனா கான்ஷியஸ்னஸ். எஸ், கான்ஷியஸ்னஸ். கான்ஷியஸ்னஸ். ஸோ கான்ஷியஸ்னஸ் வந்து இன்கான்சியன்ஸ்லேருந்து எதுல நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவா வந்தது? எந்த லெவல்ல அடிமட்டத்துல இன்கான்சியன்ஸ்னுடைய அடிமட்டம் எந்த லெவல்ல இருக்கு? எந்த லெவல்ல இருக்குது? டார்க்னஸா? அதான், அது எந்த லெவல்ல இருக்கு? எந்த அமைப்புல இருக்கு? எந்த அமைப்புல இருக்கு? உலகத்துல கூட நான் ஸ்பெசிபிக்கா கேட்கிறேன். உலகத்துல நம்ம கண் முன்னாடி பார்க்கக்கூடிய அமைப்புகள்ல எந்த அமைப்புல இந்த இன்கான்சியன்ஸ் இருக்கு? லோவர் லெவல்ல. நம்ம இல்ல, இன்னும் நான் கேள்வி பண்றேன். நம்ம கண் முன்னாடி என்ன பார்க்கிறோம்? மனிதர்களை பார்க்கிறோம், விலங்குகளை பார்க்கிறோம், தாவர இனங்களை பார்க்கிறோம், ஜடப்பொருள்ல மேட்டரை பார்க்கிறோம். எந்த லெவல்ல வந்து இந்த இன்கான்சியன்ஸ் வந்து டீப்பா இருக்கு? எந்த அமைப்புல? பிசிக்கல் லெவல். பிசிக்கல்ங்கிறது என்ன? மேட்டர். ஸோ இது ரொம்ப கிளியரா, இந்த கான்செப்ட்ஸ்லாம் நம்ம சரியா புரிஞ்சுக்காம நீங்க சாவித்திரி புரிஞ்சுக்கவே முடியாது. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், சாவித்திரி அந்த பழைய கதையை புரிஞ்சுக்கிட்டா அது கிடையவே கிடையாது. அது கதையை வச்சு ஒரு அதை வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்கா வச்சிருக்கிறாரு. அதுலேருந்து பகவான் வந்து அந்த அவருடைய கம்ப்ளீட்டா யோகிக் எக்ஸ்பீரியன்ஸை இந்த ப்ராசஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேட்டர் அந்த அப்பர் ஜேர்னில ஃபர்ஸ்ட் வந்து எது மூலமா இருக்கு? மேட்டரா இருக்கு. அதுக்கு அடுத்த லெவலுக்கு எது வருது? அதுக்கு அடுத்த லெவல் என்ன? மேட்டருக்கு மேல் அப்பர் ஜேர்னில மேட்டருக்கு அடுத்த லெவல் என்னவா இருக்கு? சரி, மேட்டர் இப்போ வந்து ஒரு சடப்பொருள் இருக்குது, அது நேரா மனுஷன் ஆயிடுதா? மைண்ட் தான் மனிதன் இல்லையா? திங்க் பண்ணி பாருங்க. ஒரு சடப்பொருள் இருக்கு, அது சடப்பொருளுக்கு வந்து திங்க் பண்ண முடியாது. இட் ஹஸ் நோ மைண்ட். டைரக்டா மைண்டுங்கிறது யாருக்கிட்ட இருக்கு? மனுஷன்கிட்ட தான் ஒண்டி இருக்கு. அப்படின்னா நம்ம நேரா சடப்பொருள்ல இருந்து மனுஷன்கிட்ட வந்துடுறோம். லோவர் மைண்ட், அப்புறம் ஹையர் மைண்ட். இருங்க, நல்லா திங்க் பண்ணி சொல்லுங்க, அவசரப்படாதீங்க, ரொம்ப நல்லா திங்க் பண்ணுங்க. ஏன்னா அன்லெஸ் யூ பிரிங் அவுட் த ஆன்சர், உங்களுக்கு இது ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்காது.
மேட்டர் இருக்கு இல்லையா? மனுஷன் இருக்கிறோம். நம்ம நேரடியா அப்படியே வந்துட்டோமா? எப்படி வந்தோம் நம்ம சொல்லுங்க? Life. லைஃப் லைஃப். சரி, லைஃப் லைஃப் அப்புறம் தான் மைண்ட் வந்தது இல்லையா? அந்த லைஃப் ஃபார்ம்ஸ் எல்லாம் என்னன்னா சொல்லுங்க. மேட்டர்லேருந்து அடுத்தது என்ன வந்தது? சிம்பிள் சயின்ஸ் தான் அது. நம்ம எல்லாரும் சயின்ஸாக படிச்சிருக்கோம். மேட்டருக்கு அப்புறம் என்னவா வந்தது? என்ன லைஃப் ஃபார்ம்? மேட்டர்ல லைஃப் கிடையாது தெரியும். மேட்டருக்கு அப்புறம் எந்த லைஃப் ஃபார்ம் வந்தது? யூனிசெல்லுலர் யூனிசெல்லுலர். எந்த லைஃப் ஃபார்ம்? அமீபா. ஓகே, அந்த அமீபா. அதுக்கப்புறம் எப்படி வந்ததுன்னா இந்த பிளான்ஸ் அண்ட் மினரல்ஸ், பிளான்ஸ் தானே வந்தது இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து வெஜிடபிள் கிங்டம் தானே ஃபர்ஸ்ட் வந்தது, வெஜிடபிள் கிங்டம்ஸ். அதுக்கப்புறம் தான் வந்து இன்செக்ட்ஸ், அனிமல் கிங்டம் வந்தது. ஹையர் லைஃப் ஃபார்ம்ஸ் அண்ட் லோயர் லைஃப் ஃபார்ம்ஸ். இந்த லோயர் லைஃப் ஃபார்ம்ஸ் எதில் ஆரம்பிச்சது? ஒன் செல் அமீபால ஆரம்பிச்சது. ஒன் செல் அமீபால ஆரம்பிச்சு அப்படியே காம்ப்ளெக்ஸ் லைஃப் ஃபார்ம்ஸாக வந்தது. பிளான்ஸு, காம்ப்ளெக்ஸ் பிளான்ட் ஃபார்ம்ஸு. அப்புறம் பிளான்ட் ஃபார்ம்ஸ்லேருந்து எது வந்தது? தாவர இனங்கள்லேருந்து அடுத்தது என்ன வந்தது? அனிமல் கிங்டம் சார். அனிமல் டைரக்டா வரல. அதுலயும் பார்த்தோம் அப்படின்னா லோவர் லெவல் இன்செக்ட்ஸ் வந்தது. அப்புறம் கிராலிங் அது வந்தது. அப்புறம் அப்படியே வந்தது. அப்புறம் ஹையர் அனிமல்ஸ் வந்தது. ஹையர் அனிமல்ஸ்லேருந்து அப்புறம் வந்து கொஞ்சம் நிற்கிற மாதிரி அனிமல்ஸ்லாம் வந்தது. குரங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனித குரங்குகள்லாம் நிற்கிற மாதிரி. அடுத்தது தான் மனிதன் வந்தாங்க இல்லையா? இப்போ இதுல 3 ஃபார்ம் பார்க்குறோம் இல்லையா? மனுஷன், இந்த பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ், விலங்கு, இதுல சடப்பொருள். இதுல 3 ஃபார்ம் பார்க்குறோம். அதுல 3 ஃபார்ம் என்னது? ஒன்று வந்து மேட்டர், இன்னொன்று லைஃப், இன்னொன்று மைண்ட். இது தெளிவா புரியுது இல்லையா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் வந்து சச்சிதானந்தம் வந்து கம்ப்ளீட்டா உள்ள இறங்குது. இறங்கி இன்கான்சியன்ஸுக்கு போயிடுச்சு. போயிடுச்சு. இந்த இன்கான்சியன்ஸ்ல போய் இருக்கக்கூடிய மேட்டரா எல்லாத்தையும் உள்ள போயிடுச்சு. அப்படி தோன்றியதுதான் இந்த பிரபஞ்சம். நம்ம பார்க்கக்கூடிய எண்ணற்ற இந்த பிளானட்ஸ் இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா மெட்டீரியல் ஃபார்ம்ஸ். அங்கே இன்கான்சியன்ஸ் இருக்கு. ஆனா அந்த லெவல்லே நிக்கல. அது மெல்ல 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 இஸ் இவால்விங். ஃபர்ஸ்ட் வந்து மேட்டரா வெளியே வருது. மேட்டர்ல மினரல்ஸ், அப்புறம் அதுலேருந்து லைஃப் ஃபார்ம்ஸாக வருது. லோவர் லைஃப் ஃபார்ம்ஸு, ஹையர் லைஃப் ஃபார்ம்ஸு. அப்புறம் வந்து இந்த ஹையர் லைஃப் ஃபார்ம்ஸில் அனிமல்ஸ், அப்புறம் மேன். இதில் 3 லெவலில் 3 லேயரை பார்க்குறோம். மேட்டர், லைஃப் அண்ட் மைண்ட் அப்படிங்கிற 3 பிரின்சிபிள் பார்க்குறோம். மேட்டர், லைஃப் அண்ட் மைண்ட் அப்படிங்கிற 3 பிரின்சிபிள் பார்க்குறோம். மேலே என்ன பார்த்தோம்? மேலே 3 பிரின்சிபிள். சத், சித், ஆனந்தம். சத், சித், ஆனந்தம் அப்படிங்கிற 3 பிரின்சிபிள் தான் கீழே இறங்கி மேட்டர், லைஃப், மைண்ட் அப்படிங்கிறது வருது. ஆனா டைரக்டா வரல. அது நடுப்புற ஏதோ ஒன்று இருக்குது. அது மூலமா தான் அந்த சச்சிதானந்தம் இங்க கீழே வந்து மேட்டர், லைஃப் அண்ட் மைண்ட் அப்படிங்கிற 3 பிரின்சிபிளா வெளியே வந்திருக்கு. நடுப்புற ஏதோ ஒன்று இருக்கு. அது என்ன சொல்ல முடியுமா? சூப்பர் மைண்ட். சூப்பர், கரெக்டா? இந்த 7 பிரின்சிபிள் தான் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே இயக்குது. இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. எந்த 7 பிரின்சிபிள்ஸ்? சத், சித், ஆனந்தம், சூப்பர் மைண்ட், மைண்ட், லைஃப், மேட்டர். இந்த 7 பிரின்சிபிள் தான் பிரபஞ்சத்துல, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலும் இந்த 7 பிரின்சிபிள்ஸ் தான் இயக்குது. இந்த மேல நம்ம பார்த்த 4 பிரின்சிபலும் ஃபோர்ஃபோல்ட் டிவைன் பிரின்சிபிள்ஸ் சொல்லுவாங்க. ஃபோர்ஃபோல்டு டிவைன் பிரின்சிபிள்ஸ் என்னன்னா சச்சிதானந்தம், சூப்பர் மைண்ட். கீழே இருக்கக்கூடியது இந்த லோவர் ஹெமிஸ்பியர். ஒரு கோளத்தை எடுத்துக்கிட்டா இந்த ஹையர் ஹெமிஸ்பியர் அப்படிங்கிறது சச்சிதானந்தம், லோவர் ஹெமிஸ்பியர் அப்படிங்கிறது மைண்ட், லைஃப் அண்ட் பாடி. இடையில இணைக்கிறது தான் அந்த சூப்பர் மைண்ட். இந்த சுழற்சியில தான்
ஒட்டுமொத்த பிரபஞ்சமே இயங்குது. இப்போ மனுஷன் வந்து எங்க இருக்கிறான் அப்படின்னா இந்த மைண்ட் அப்படிங்கிற நிலையில இருக்கிறான். இதுல எல்லா லெவல்லையும் எது போகுது அப்படின்னு நம்ம பார்த்த மாதிரி கான்சியஸ்னஸ் தான் இவால்வ் ஆகுது. கான்சியஸ்னஸ் தான் சத் சித் ஆனந்தம் அப்படிங்கிற லெவல்ல இறங்கி சூப்பர் மைண்ட் அப்படிங்கிற மூலமா இறங்கி கம்ப்ளீட்டா கீழே போயிருக்கு. கீழே போயிட்டு தென் மெட்டீரியல் லெவல்ல ஒரு கான்சியஸ்னஸ், அதற்கு அடுத்த லெவல்ல லைஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஒரு கான்சியஸ்னஸ், அனிமல்ஸ் ஒரு கான்சியஸ்னஸ், மனுஷன் கிட்ட ஒரு மென்டல் லெவல்ல கான்சியஸ்னஸ் இருக்கு. அப்புறம் மனுஷன் கிட்ட இருக்கிற கான்சியஸ்னஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது வந்து ஒரு சுழற்சி, இது எங்கேயுமே நிற்காதுன்னு பார்த்தோம். இது மனுஷன் கிட்ட மாத்திரம் நிற்க போறது இல்லை. அடுத்தது மனுஷனுடைய அடுத்த லெவல் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் மைண்ட். அந்த லெவலுக்கு போய் தான் அது நிற்கும். சூப்பர் மைண்ட் அப்படிங்கிறது தான் இந்த டிவைன் கான்சியஸ்னஸ் உடைய எல்லா அம்சங்களும் அதுல இருக்கு. இதுல இந்த அடுத்து வரப்போற கிரியேஷன், நியூ கிரியேஷன் என்னவாக இருக்க போகுது அப்படின்னா, எது அடுத்து வரப்போற நியூ கிரியேஷனா இருக்க போகுது? சூப்பர்மேன். சூப்பர்மேன் இல்ல, சூப்ராமெண்டல் கிரியேஷன் இல்லையா? இந்த சூப்ராமெண்டல் கிரியேஷனை உருவாக்குவதற்காக ஏற்பட்ட அவதாரம் தான் சாவித்திரி. ஞாபகம் வச்சுக்கணும். சூப்ராமெண்டல் கிரியேஷனை வந்து உலகத்திற்கு வழங்குவதற்காக ஏற்பட்ட ஒரு டிவைன் அவதாரம் தான் சாவித்ரி, இன் த ஃபார்ம் ஆஃப் த டிவைன் அவர் ஓன் மதர். புரிஞ்சுதா? அப்படின்னா சாவித்திரிங்கிறது என்னன்னு புரிஞ்சுதா உங்களுக்கு? சூப்ராமெண்டல் மேனை கொண்டு வரணும். சரி, ஏன் அதை லிங்க் பண்றாங்க? சூப்ராமெண்டல் மேனையும் சாவித்திரியும் ஏன் லிங்க் பண்றாங்க? சாதாரண மனுஷன் கிட்ட இல்லாதது ஒண்ணு சூப்ராமெண்டல் மேன்ட்ட இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. ஒன்னஸ். Immortality. Immortality. சூப்பர். இம்மார்டாலிட்டி வந்து இப்போ வந்து நம்ம வந்து என்ன, இப்போ வந்து நம்ம பாடி வந்து சூப்ராமெண்டலைஸ் ஆகல, மெட்டீரியல் லெவல்ல இருக்கிறதுனால we are subject to death. அப்கோர்ஸ் நம்ம உள்ள இருக்கிற சோல் வந்து இம்மார்டல், பட் த பாடி இஸ் நாட் இம்மார்டல் இல்லையா? பாடி வந்து இட்ஸ் சப்ஜெக்ட் டு டேக்கே பிகாஸ் இட் இஸ் நாட் சூப்ராமெண்டலைஸ். அந்த ஆஸ்பெக்டை மனுஷனுக்கு கொண்டு வரணும், மனுஷனுக்கு இம்மார்டாலிட்டியை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான், அதுதான் சாவித்திரியோட பிரின்சிபலும். சாவித்திரி அந்த பின்னாடி வர்றோம் நம்ம ஏன் அப்படிங்கிறத என்னன்னு புரிஞ்சுக்கலாம். சாவித்திரி சத்யவானுடைய இது படிக்கும்போது இந்த பிரின்சிபலை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ஈஸியா இருக்கும். இம்மார்டாலிட்டியை வந்து மனுஷனுக்கு கொண்டு வர்றது தான் இந்த சாவித்திரியினுடைய அவதாரத்தினுடைய நோக்கம். இதை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். டு பிரிங் இம்மார்டாலிட்டி டு மேன். ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட். இந்த ஃப்ரேம் ஒர்க்ல தான் எல்லாமே பகவான் அமைச்சிருக்காரு. இதுல ஏதாவது உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணுமா? ஆர் யூ கிளியர் அபவுட் இட்? கிளியர்னா நம்ம அடுத்த எதுக்கு போகலாம். ஓகே, அடுத்தது வந்து இந்த சாவித்திரிய வந்து நம்ம ஏன் சாவித்திரி பொதுவாக நம்ம என்ன சொல்றோம் சொல்லுங்க எல்லாரும்? சாவித்திரிய என்ன சொல்றோம்? அதை சாவித்திரின்னு சொன்னோடனே அதை ஒட்டி ஒரு ஃப்ரேஸ் வருது. என்ன ஃப்ரேஸ் சொல்லுங்க? திங்க் பண்ணுங்க. அதனால தான் ஏன்னா ஐ வாண்டட் Legend and symbol. லெஜெண்ட் அண்ட் சிம்பிள். ஸோ லெஜெண்ட் என்னங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது ரொம்ப நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. நமக்கு தெரியும் அஷபதி அவர் தான் வந்து மத்ராவனுடைய கிங்கு. அவர் தபஸ் இருக்கிறாரு. அதனால அவருக்கு வந்து அந்த காடஸ் சாவித்ரி
அந்த கடவுள்கிட்ட வந்து அந்த தேவிகிட்ட அவர் தபஸ்காரு. அதனால அவருக்கு வந்து இஸ் பிளெஸ்ட் வித் அ டாட்டர். அதனால அந்த அந்த கடவுளின் பெயரிலேயே, இது வந்து நான் சொல்றது அந்த லெஜெண்ட், புராண கதையை சொல்றேன். அந்த தெய்வத்தின் பெயராலே சாவித்திரின்னு அதற்கு பெயர் வைக்கிறார். ஏன்னா அதுதான் அந்த வரம் கொடுத்தது அப்படின்னு. அந்த குழந்தை நல்லா வளருது, ரொம்ப அழகா இருக்கு. இருந்தாலும் அதுக்கு வந்து யாரும், ஏன்னா அவளுக்கு ஒத்த ஒரு துணையே வந்து கிடைக்கல. ஏன்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல் பர்சனாலிட்டியா இருக்கிற அவ. ஸோ அவங்க அப்பா என்ன சொல்றாரு, கிங் அஷ்டபதி, நீயே போய் உன்னுடைய பார்ட்னரை, உனக்கு தகுந்த துணையை தேடிக்கொள் அப்படிங்கிறாரு. ஸோ சாவித்திரி போய் ஒரு 2 வருஷம் போயிட்டு நாடு ஃபுல்லா சுத்திட்டு தன் தந்தைகிட்ட சொல்றான், நான் சத்தியவானை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சத்தியவான்கிறது யார் அப்படின்னா தியூமத் சேன் அப்படிங்கிற ஒரு கிங். அந்த கிங் வந்து ஒரு கண் பார்வை கிடையாது. இவர் அஷ்டபதி எப்படி மத்ரா தேசத்து மன்னரோ, இவர் ஷல்வா தேசத்தினுடைய மன்னர். அவருடைய கண் பார்வை கிடையாது. ஆனால் அவர் கண் பார்வை எழுந்ததுனால அவருக்கு ராஜ்யத்தை வந்து ஆளுவதற்கு தகுதியற்றவராக காட்டில் இருக்கார் அவர். அவருடைய சன் சத்தியவானை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சாவித்திரி அறிவிக்கின்றாள். அந்த சமயத்துல நாரதர் அங்க இருக்கிறாரு. அவர் வந்து எச்சரிக்கிறார், சத்தியவான் வந்து ஒரு வருஷத்திலேயே இறந்து விட போகின்றான் அப்படின்னு எச்சரிக்கின்றார். ஆனா சாவித்திரி வந்து அவளுடைய முடிவை மாற்றிக்கொள்ள தயாராக இல்லை. திருமணம் நடக்கின்றது. எளிமையான வாழ்க்கையை தன் கணவருடன், சாவித்திரி தன் கணவர் சத்தியவானுடன் எளிமையான வாழ்க்கையை அவள் வாழ்கின்றார். அவனுடைய வயது முதிர்ந்த பெற்றோர்களுக்கு சேவை செய்து கொண்டு காட்டில் அவள் வாழ்கின்றாள், எளிய குடிலில் வாழ்கின்றாள். ஒரு வருடம் வந்து ரொம்ப சீக்கிரமா ஓடி போய் விடுகின்றது. அந்த அந்த நாள்ல அந்த குறிக்கப்பட்டுள்ள அந்த நாள்ல வந்து அந்த மரணதேவன் என்ன செய்கின்றான், சத்தியவானை வந்து அவன் அந்த விறகு வெட்டும் பொழுது, மரத்தை வெட்டும் பொழுது அவன் இறந்து விடுகின்றான். அந்த மரண தேவன் அவனை அழைத்துக் கொள்கின்றான். அந்த தன்னுடைய கயிற்றை சத்தியவானினுடைய அந்த சுற்றி இறுகி பிடித்துக் கொண்டு அழைத்துச் செல்கின்றான். சாவித்திரியும் அவனை பின்தொடர்ந்து செல்கின்றாள். அவளுடைய அந்த தபஸின் காரணமாகவும் ஒரு தூய்மையின் பரிசுத்தத்தின் காரணமாகவும் அந்த மரண தேவனையை இணங்க செய்கின்றாள். எதற்கு இணங்க செய்கின்றாள் என்றால், சத்தியவானை மரணத்திலிருந்து திருப்பி மீண்டும் உயிர்ப்பிப்பதற்காக மரண தேவனை அவள் இணங்க செய்கின்றாள். இதுதான் வந்து கதை. அவ்வளவுதான். இதோட கதை இதுதான் லெஜெண்ட் அப்படிங்கிறது. ஆனா இங்க இது வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க், அவ்வளவுதான். இந்த ஸ்பார்க்கை வந்து பகவான் வந்து இந்த லெஜெண்டை வந்து புராண கதையை வந்து பகவான் வந்து ஒரு ப்ரொஃபவுண்ட் சிம்பாலிக் ட்ரூத்தா வந்து போர்ட்ரே பண்றார். அதுதான் இங்க பியூட்டி. ஸோ நம்மளுடைய ஃபோக்கஸ் எப்படின்னா, எப்படி இதில் இத்தகைய ஒரு லெஜெண்டை வந்து பகவான் வந்து சிம்பிளா போர்ட்ரே பண்றார், சிம்பிளுக்குள்ள என்ன உண்மை இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த எப்படி அவர் எந்த ஒரு சிம்பிளா வந்து ஒரு சிம்பிள்னா என்ன சொல்றது, ஒரு சங்கேத குறின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷ்லேயே சிம்பிள்னு தெரிஞ்சுக்கலாம். ஒன்றும் நத்திங் ராங் இந்த. எதுக்கு சிம்பிள்ல வைக்கிறார் அப்படின்னா, இந்த புராண கதையை வந்து எதற்கு சிம்பிளாக வைக்கின்றார் என்றால், quest of humanity for the crown of immortality.
மனித வர்க்கத்தினுடைய அந்த ஒரு ஆழமான தேடுதல் எதற்காக என்றால், அந்த மரணமில்லா பெருவாழ்வை அடைய வேண்டும் அடைய வேண்டும் என்பதனுடைய மனித குலத்தினுடைய ஒரு ஆழமான தேடுதல், அதை காட்டும் ஒரு சங்கீத குறியீடாகத்தான் பகவான் இங்கு இந்த சாவித்திரி மகாகாவியத்தை அமைக்கின்றார். அதுல ஒவ்வொரு கேரக்டருக்கும் பகவான் சிம்பாலிக்கா சொல்றார். இப்ப அஷ்வபதி அப்படிங்கிறது புராணத்துல என்ன சொல்றோம், மத்ராவோட கிங் அப்படின்னு சொல்றோம். ஆனா இங்க சிம்பாலிக்க பகவான் எவ்வாறு அஸ்வபதியை குறிக்கின்றார் என்றால், லார்ட் ஆஃப் லைஃப். அஸ்வபதினா என்ன அர்த்தம்னா, இட்ஸ் கிங் ஆஃப் ஹார்சஸ் அப்படின்னு அர்த்தம். ஹார்சஸ் அப்படிங்கிறது என்ன, ஹார்ஸ் எப்பொழுதுமே வேதிக் சிம்பிள். எதுக்கு அப்படின்னா பவருக்கு சிம்பிள். ஸோ அஸ்வபதி அப்படின்னா, பதி அப்படின்னா லார்டுன்னு அர்த்தம். லார்ட் ஆஃப் லைஃப், லார்ட் ஆஃப் ஃபோர்ஸ். இது எதுக்கு அப்படின்னா, அஸ்வபதியினுடைய அஸ்வபதி எதை சிம்பிளைஸ் பண்றார் அப்படின்னா, மனுஷனுடைய ஆஸ்பிரேஷன். அதாவது அறியாமையில் வீழ்ந்திருக்கக்கூடிய, ஏன்னா நம்ம இப்ப எந்த நிலையில இருக்கிறோம், அறியாமை என்கின்ற நிலையில இருக்கோம். இந்த சைக்கிள் ஆஃப் எவல்யூஷன்ல இன்கான்சியன்ட்ல நம்ம இல்லை. இருந்தாலும் நம்ம இன்கான்சியன்ட் பெடியிலேருந்து நம்ம விடுபடல, இக்னோரன்ஸ்ல இருக்கோம். அத்தகைய அறியாமையினுடைய பிடியில் இருக்கக்கூடிய மனித குலத்தை விழித்தெழச் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு தீவிர ஆர்வம், அதை வெளிப்படுத்தும் ஒரு குறியீடாகத்தான் இங்க அஸ்வபதி என்பவர் சித்தரிக்கப்படுகின்றார். அஸ்வபதி கிட்ட என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, the aspiration of the awakened man for liberation from ignorance into the freedom of the spirit. அது மாத்திரமல்ல, அது மூலமா என்ன அடைய விரும்புகின்றார் அவர், வாழ்வை பூரணமாக்குதல், பெர்ஃபெக்ஷன் ஆஃப் லைஃப். பெர்ஃபெக்ஷன் ஆஃப் லைஃப்னா வெறும் மெட்டீரியல் லெவல்ல பண்ணணுமா, அப்படி கிடையாது. எல்லாமே இந்த டிவைன் ஆஸ்பெக்ட்ஸ்ல. பெர்ஃபெக்ஷன் ஆஃப் மேன், மனுஷனுக்கு டிவைன் நாலேஜ் வேணும், டிவைன் பவர் வேணும், டிவைன் பிளிஸ் வேணும், டிவைன் இம்மார்டாலிட்டி வேணும். இதையெல்லாம் தன்னுள்ளே கொண்டுள்ள ஆஸ்பிரேஷன்ஸ், இதையெல்லாம் கொண்டுள்ள மனிதராகத்தான் அந்த அஸ்வபதியை பகவான் சித்தரிக்கின்றார். அஸ்வபதி என்றால் லார்ட் ஆஃப் லைஃப். அவர் அதற்காக என்ன செய்கிறார், அஸ்வபதி தன்னுடைய யோக சாதனையில் ஈடுபடுகின்றார். இத்தகைய அரிய விஷயங்களை அவர் அடைய வேண்டும் என்று கடுமையான தவத்தில் ஈடுபடுகின்றார். அதனுடைய உச்சகட்டத்துல அவர் இந்த அகில உலகத்தை யார் படைத்தாரோ, இந்த டிவைன் மதர், அவரிடம், அவருடைய உச்சகட்ட யோகத்துல அஸ்வபதி இந்த அகில உலகத்தை யார் படைத்தாரோ அந்த டிவைன் மதர், அவரிடம் அவர் யாசிக்கின்றார். என்ன யாசிக்கின்றார், இந்த மார்டல் வேர்ல்ட், மனிதன் வசிக்கும் இந்த உலகத்திற்கு தோன்றும்படி, வருகை தரும்படி யாசிக்கின்றார். ஏன் அவர் அவ்வாறு யாசிக்கின்றார், அப்பொழுதுதான் இந்த உலகத்தை, அறியாமையில் இருக்கும் இந்த உலகத்தை மீட்க முடியும் என்று அந்த இறை அன்னையிடம் அவர் யாசிக்கின்றார். இறை அன்னை, டிவைன் மதர், அதற்கு செவி சாய்க்கின்றாள். அவளுடைய ஒரு விசேஷமான கருணையின் மூலம், சாவித்திரி என்கின்ற மனித உருவத்தின் மூலம் அவள் புவியில் அவதரிக்கின்றார். இது எது, சாவித்திரி யார் மூலமாக வந்தார் என்றால், அந்த இன் ரெஸ்பான்ஸ் டு த ஆஸ்பிரேஷன் ஆஃப் அஸ்வபதி. என்ன ஆஸ்பிரேஷன் என்றால், இந்த மனுஷனை ஹையர் லெவல் அழைச்சிட்டு போகணும். அதுக்கு எப்படி முடியும் அப்படின்னா, அதுக்கு சாவித்திரியினுடைய அந்த வருகையினால் தான் முடியும். அதுக்காகத்தான் சாவித்திரி என்னும் அந்த ஒரு எம்பாடிமெண்ட் ஆஃப் டிவைன், எல்லா தெய்வீக அம்சங்களையும்
தன்னுள் கொண்ட ஒரு அவதாரத்தை இந்த புவிக்கு அந்த இறையன்னை தானே சாவித்திரி என்கின்ற என்கின்ற ஒரு வெளிப்பாட்டின் மூலம் இந்த புவியில் அவதரிக்கின்றார். இதுதான் சாவித்திரியினுடைய பேக்ரவுண்ட். இதெல்லாமே சிம்பாலிக். இது பகவான் நம்ம படிக்கிறதுல நம்ம லெஜெண்ட் என்னன்னு பார்த்தோம். சிம்பாலிக் என்னன்னு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். சாவித்திரியோட பகவான் சாவித்திரி எப்படி சிம்பாலிக்க டிஸ்கிரைப் பண்றாரு அப்படின்னா, சாவித்திரியும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாதாரண மனிதர்கள் போலத்தான் அனைவருடனும் பழகுகின்றாள். சாதாரண சூழ்நிலையில் தான் அவளும் இருக்கின்றார். சத்தியவானை அவள் தேர்ந்தெடுக்கின்றார். சத்தியவான் சிம்பாலிக்க எதை ரெப்ரசன்ட் பண்றாங்க? இப்ப அஷ்டபதி சிம்பாலிக்க எதை பிரதிநிதித்துவம் படுத்துகின்றார் என்பதை பார்த்தோம். சாவித்திரி சிம்பாலிக்கா எதை பிரதிநிதித்துவம் படுத்துகின்றாள் என்பதை பார்த்தோம். சத்தியவான் சத்தியவானுடைய சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் என்ன அப்படின்னா, சத்தியவான் அந்த பேர்ல பாருங்க, ட்ரூத், மேன் ஆஃப் ட்ரூத். சத்தியம் அப்படின்னா ட்ரூத், சத்தியவான் அப்படின்னா மேன் ஆஃப் ட்ரூத். இந்த மேன் ஆஃப் ட்ரூத் எப்படி ஆயிடுது அப்படின்னா, இந்த மேன் ஆஃப் ட்ரூத்தா இருக்கக்கூடிய அந்த சத்தியவான் அந்த அழிவுக்கு உட்பட்ட ஒரு பிரஜையாக மாறிவிடுகின்றான். இந்த சத்தியவானுடைய சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, நோ டவுட் ஹி இஸ் எ மேன் ஆஃப் ட்ரூத். ஆனா அவன் இருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கு? இந்த உலகம். இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகமா இருக்கின்றது? மரணத்திற்கு உட்பட்ட உலகமாக இருக்கின்றது. ஆகையினால சத்தியவானுடைய சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் என்ன அப்படின்னா, he represents man vainly seeking to establish truths in the conditions of mortality. இதுதான் சத்தியவானினுடைய சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். இது ஒரு லிமிட்டேஷன் இல்லையா? சத்தியவானுக்கு என்ன லிமிட்டேஷன்? அவன் மேன் ஆஃப் ட்ரூத்ஸ். ஆனா அவன் இருக்கிறதோ அதற்கு முற்றும் சற்றும் பொருந்தாத சூழ்நிலை. இந்த மரணத்திற்குட்பட்ட ஒரு வாழ்வு என்கின்ற ஒரு எதிரான சூழ்நிலையில இருக்கிறான். இது எப்படி அவன் இதை அவன் வெல்கின்றான்? இந்த ஒரு லிமிட்டேஷனை எப்படி வெல்கின்றான்? அது இறையருளின் மூலமாகத்தான் வெல்கின்றான். டிவைன் கிரேஸ் இல்லையா? அந்த டிவைன் கிரேஸ் அவனுக்கு யார் மூலமாக கிட்டுகின்றது? சாவித்திரி மூலமாக கிட்டுகின்றது. சாவித்திரி என்கின்ற ஒரு அந்த டிவைன் மதர்னுடைய ஒரு வெளிப்பாடு தான் சாவித்திரி. சாவித்திரியினுடைய டிவைன் கிரேஸ் என்ன செய்கின்றது? அந்த மரணதேவன் என்கின்ற ஒரு அமைப்பை, ஒரு வடிவத்தை முற்றிலுமாக தன்னுடைய ஒளியின் மூலம், ஏன்னா மரணதேவன் என்பது எப்படி? ஒரு இருளினால் அமைக்கப்பட்ட ஒரு வடிவம் இல்லையா? அவனை தன்னுடைய ஒளியின் மூலம் சாவித்திரி முற்றிலுமாக கரைத்து விடுகின்றாள். எதன் மூலமாக கரைத்து விடுகின்றார்? பை த லைட் ஆஃப் ஹர் ஸ்பிரிட். அதன் மூலமாக கரைத்து என்ன செய்கின்றாள்? மனிதனுக்கு இந்த இம்மார்டாலிட்டி, வின்ஸ் இம்மார்டாலிட்டி ஃபார் மேன் அண்ட் த வேர்ல்ட் ஹி பில்ஸ். ஸோ சத்தியவான் சிம்பாலிக்கு என்ன அர்த்தம்? சத்தியவானை மரணத்தின் மூலம் மரணத்தில் இருந்து மீட்பதன் மூலம் மனித குலத்திற்கே அந்த மரணமில்லா பெருவாழ்வை சாவித்திரி மீட்டு தருகின்றாள். இதுதான் பேசிக்கலா இந்த பகவான் இந்த லெஜெண்டை சிம்பாலிக்கா அவர் சொல்லியிருக்கிறார். இத பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆன்மீக அனுபவங்களினுடைய ஒரு வெல்த் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ்
வெல்த் ஆஃப் மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்சஸ். இது மூலமா பகவான் என்ன செய்கின்றார், அந்த லெஜெண்டை வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா, அந்த ஃப்ரேம் ஒர்க்கை வந்து எதன் மூலம் அவர் நிரப்புகின்றார் என்றால், அந்த வெல்த் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் அண்ட் மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்சஸ். அதுதான் இங்க விசேஷம். ஒரு சாதாரண ஒரு லெஜெண்டை பகவான் வந்து ஒரு மாபெரும் காவியமாக மாற்றுகின்றார். எத்தகைய காவியமாக இருக்கின்றது? இட் இஸ் an epic of the conquest of death for man by the divine grace. இதுதான் டெஃபினேஷன். சாவித்திரி என்கின்ற எபிக், அதனுடைய அடிப்படை தீம் என்ன அப்படின்னா, இட் இஸ் an epic of the conquest of death for man by the divine grace. சரி, சாவித்திரி அப்படின்னா எதை வந்து இப்போ வேதங்கள் வந்து எதை வெளிப்படுத்துகின்றது? வேதங்கள் வந்து மனிதனுக்கு எதை போதிக்கின்றன? எதை போதிக்கின்றன என்றால் நமக்கு ஞானத்தை போதிக்கின்றன. வேதத்தை எவ்வாறு நாம் பார்க்கின்றோம்? புக் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதே போல சாவித்திரி வந்து எத்தகைய ஒரு படைப்பாக நமக்கு வழங்கப்பட்டுள்ளது? எத்தகைய ஒரு படைப்பு என்றால், சாவித்ரி இஸ் a revelation for the new age of the spirit that is dawning. ஒரு புதிய ஒரு உலகம் ஆல்ரெடி இந்த அதனுடைய ஆரம்ப தோற்றம் இங்கு ஏற்பட்டுள்ளது. அது வந்து இப்ப விடியல் என்கின்ற ஒரு நிலையில் தான் இருக்கின்றது. ஆனா அதனுடைய முழுமையான ஒரு தோற்றத்தை வெளிக்காட்டும் வண்ணமாகத்தான் சாவித்திரி என்கின்ற படைப்பை நாம் காண்கின்றோம். சாவித்திரி இஸ் a revelation for the new age of the spirit that is dawning. நியூ ஏஜ் ஆஃப் த ஸ்பிரிட்ங்கிறது என்னது? பகவான் இதை என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுதான் வந்து இந்த சூப்ராமென்டல் வேர்ல்டு. நியூ ஏஜ் ஆஃப் த ஸ்பிரிட் அப்படிங்கிறது தான் வந்து நியூ ஏஜ் ஆஃப் த ஸ்பிரிட் தட் இஸ் டார்னிங் அப்படிங்கிறது தான் வந்து சூப்ராமென்டல் வேர்ல்டு. இதை வந்து 1970 நியூ இயர் மெசேஜ், நியூ இயர் மியூசிக் நீங்க கேட்டீங்கன்னா, மதர் வந்து அவங்களுடைய ஓன் வேர்ட்ஸ்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. A new world is born. Will you collaborate? அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க will you help அப்படிங்கிறாங்க. மதர் கேட்குறாங்க, a new world is born. will you help அப்படிங்கிறாங்க. அந்த எதுக்குன்னா அந்த நியூ கான்சியஸ்னஸ் டெவலப் பண்றதுக்கு உங்களுடைய கொலாபரேஷனை வழங்குவீர்களா என்று கேட்கின்றார்கள். இன்னும் இந்த பேக்ரவுண்ட்ல இன்னும் சில விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு அடுத்த செஷன்ல நம்ம வந்து இந்த செஷன் கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் ஆகும். ஏன்னா அந்த பேக்ரவுண்ட் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த இதுல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கேண்டோ என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னும் சில விஷயங்களை நம்ம இந்த சாவித்திரியினுடைய பேக்ரவுண்ட் குறித்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ட்ரெடிஷ்னல் லெஜெண்ட் இருக்கு இல்லையா, நம்ம புராண கதையில, அதுக்கும் இந்த பகவானினுடைய சாவித்திரிக்கும் என்ன வித்தியாசம்? ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கணும்ல. ட்ரெடிஷ்னல் லெஜெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, அந்த சத்தியவான் என்கின்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு தனி மனிதன் தான் மரணத்தில் இருந்து மீட்கப்படுகின்றான். ஆனால் இங்க இந்த லெஜெண்ட் ஆஃப் சாவித்திரி அண்ட் சத்தியவான்ல எப்படின்னா, இங்க பகவான் எப்படி வழங்குகின்றார் என்றால், ஒட்டுமொத்த மனித குலத்திற்கே அந்த இம்மார்டாலிட்டி என்பது வழங்கப்படுகின்றது. அதுதான் வித்தியாசம் ட்ரெடிஷ்னல் லெஜெண்டுக்கும் இங்க பகவான் வழங்கக்கூடிய நம்முடைய சாவித்திரி என்கின்ற அந்த சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனுக்கும். அதுதான் வித்தியாசம். அங்க வந்து ஒரு ஜெனரல் கான்க்வெஸ்ட் ஆஃப் டெத் ஃபார் ஆல் டைம் கிடையாது. சத்தியவான் என்கின்ற அந்த குறிப்பிட்ட நபர்
அவர்தான் மரணத்திலிருந்து மீட்கப்படுகின்றார். இங்க அப்படி கிடையாது. இங்க வந்து as a general conquest of death for all the mankind. அது ஒரு அது ஒரு விசேஷம். அப்புறம் ஏன் சாவித்திரிக்கு வந்து இவ்வளவு விசேஷம்? பகவான் வந்து எவ்வளவோ எழுதியிருக்கிற அவருடைய படைப்புகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 36 வால்யூம்ஸ் இருக்கு. 36 வால்யூம்ஸ்ல ஏன் வந்து சாவித்திரிக்கு வந்து அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா, மதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இட் இஸ் சுப்ரீம் ரெவலேஷன் ஆஃப் ஸ்ரீ அரவிந்தோஸ் விஷன் அப்படிங்கிறாங்க. பகவான் ஸ்ரீ அரவிந்தனுடைய அந்த விஷனுடைய ஒரு சுப்ரீம் ரெவலேஷன் தான் வந்து சாவித்திரி அப்படிங்கிறாங்க. அதனால்தான் இங்க அவ்வளவு வித்தியாசம். அப்புறம் இதை பத்தி இது வெறும் இதெல்லாம் வந்து இந்த கேரக்டர்ஸ் அப்படின்னு இந்த இந்த நம்ம பார்த்த எவ்வளவு கேரக்டர்ஸும் புராணத்துல காணக்கூடிய கேரக்டர்ஸ் ஆனா சில உண்மைகளை பிரதிநிதித்துவம் படுத்தி நமக்கு அந்த உண்மைகளை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டும் பிரதிநிதித்துவம் படுத்தும் வெறும் அந்த ஒரு பாத்திரங்கள் தானா? இதுக்கு வந்து இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆலிகாரிக்கல் அப்படிம்பாங்க. ஆலிகாரிக்கல் அப்படின்னா ஒரு கதையில ஒரு கேரக்டர் மூலமா ஒரு கேரக்டர் சித்தரிச்சு அந்த கேரக்டர் மூலமா ஒரு உண்மையை வெளிப்படுத்துவது. இவன் ஹானஸ்டா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம், அதுக்கு வந்து ஒரு கதையை சித்தரிக்கிறோம். சின்சியரா இருக்காங்க, அந்த சின்சியரிட்டி அப்படிங்கிற ஒரு குணத்தை சித்தரிக்கிறதுக்கு ஒரு கேரக்டரை கிரியேட் பண்ணி நம்ம அவங்க மூலமா இது பண்றோம். ஸோ இந்த இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வெறும் ஆலிகாரிக்கலா அப்படின்னா கிடையாது அப்படிங்கிறார். இது இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே நமக்கு உள்ளேயே இருக்கு அப்படிங்கிறார். நம்ம பார்க்கக்கூடிய அவ்வளவு இங்க படிக்கக்கூடிய அவ்வளவு கேரக்டர்ஸும் ஒவ்வொரு மனுஷன்கிட்டையும் இருக்கும் அப்படின்னு பகவான் சொல்றார். பகவான் வந்து ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அதை நான் படிக்கிறேன், தென் நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அதை. ஏன்னா இது ரொம்ப முக்கியம். இது பகவானுடைய அந்த ஒரு முன்னுரை மாதிரி கொடுத்துருக்காரு அவர். அதை தெரிஞ்சுக்காம நம்ம உள்ள போனோம்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. The tale of Satyavan and Savitri is recited in the Mahabharata as a story of conjugal love conquering death. அதாவது இந்த காஞ்சிகள் லவ்னா கணவன் மனைவி இவர்கள் இருவரிடமும் உள்ள அந்த நேசம், அந்த நேசம் மரணத்தை வெல்வதாக அங்கு சித்தரிக்கப்படுகின்றது. இதுல வந்து இந்த சத்யவானை பத்தி பகவான் எவ்வாறு கூறுகின்றார் என்றால், சத்யவான் இஸ் a soul carrying the divine truth of being. ஏற்கனவே பார்த்த விஷயம்தான். சத்யவான் இஸ் a soul carrying the divine truth of being within itself, but descended into the grip of death and ignorance. ஸோ சத்யவான் அப்படிங்கிறது எப்படி சிம்பாலிக்கா இருக்கு? சோல் which is carrying the divine, ஒரு தெய்வீக உண்மையை தன்னுள் கொண்டுள்ள ஒரு ஆன்மனாக இருக்கின்றது. ஆனால் அது இந்த மரணத்தின் பிடிக்கும் அறியாமையின் பிடிக்குள் சிக்கிக் கொண்ட ஒரு அமைப்பாக காணப்படுகின்றது. ஸோ இது நமக்கும் பொருந்தும் இல்லையா? அது இல்லையா? நமக்குள்ளேயே நமக்கு சோல் இருக்கு. அது எப்படி இருக்கு? அதுவும் அறியாமையில் இருக்கு, அதுவும் மரணத்திற்கு உட்பட்டு இருக்குது. அதனால்தான் இங்க பகவான் என்ன சொல்றாரு, இங்க நம்ம வந்து இங்க கூறக்கூடிய ஒவ்வொரு கேரக்டரோடையும் நம்மை நாமே பொருத்தி கொள்ள முடியும். தே ஆர் நாட் மேர் ஆலிகாரிக்கல் அப்படிங்கிறார். ஸோ சத்யவானுடைய கேரக்டர் நம்ம பொருத்தி பார்த்துக்கலாம். நம்முடைய சோலும் அறியாமையில் இருக்கு, மரணத்திற்கு உட்பட்டு இருக்கின்றது. அடுத்தது, சாவித்ரி இஸ் a divine word, daughter of the sun. சவித்துர் அப்படின்னா daughter of the sun, goddess of the supreme truth who comes down and is born to save. சாவித்திரியோடைய எதற்காக உலகத்தில் அவள் அவதரித்தாள் என்றால், மனித குலத்தை மீட்பதற்காகத்தான் அவள் அவதரித்தாள். ஸோ சாவித்திரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பகவான் அதுக்கு ஒரு விளக்கத்தை தருகின்றார். அது வந்து டிவைன் வேர்ட் அப்படிங்கிறார், ஒரு தெய்வீக சொல் அப்படிங்கிறார்.
அது தெய்வீக சொல் மாத்திரம் இல்ல. ஏனென்றால் அந்த சாவித்திரி என்பது ஒரு அந்த சன், டாட்டர் ஆஃப் த சன். சன் எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் சிம்பிள் ஆஃப் கிரியேஷன். ஏன்னா சன்லேருந்து தான் எல்லாமே வருது, எனர்ஜி எல்லாம் அதுலேருந்து தான் வருது. அதனால ஏன் வந்து பகவான் வந்து அந்த சாவித்திரியை வந்து தி டிவைன் வேர்ட், சாவித்திரி மூலமாக என்ன நடைபெறுகின்றது என்றால், அவள் மூலமாகத்தான் இந்த புவியில் அனைத்துமே வெளிப்படுகின்றன. She brings the manifestation into existence. ஸோ சாவித்திரி எதை சிம்பலைஸ் பண்றாங்க அப்படின்னா, நம்பர் 1 இந்த மனித குலத்தை வந்து மீட்டெடுப்பது. இரண்டாவது, she brings the manifestation into existence. அவள் மூலமாகத்தான் சிருஷ்டி நடைபெறுகின்றது. ஏன் அப்படின்னா டிவைன் மதர் மூலமாகத்தான் எல்லாமே நடைபெறுகின்றது. அதனால சிருஷ்டி அவள் மூலமாகத்தான் நடைபெறுகின்றது. அடுத்த இது அஸ்வபதி பற்றி பகவான் குறிப்பிடுகின்றார். அஸ்வபதி, த லார்ட் ஆஃப் த ஹார்ஸ், her human father, is the lord of tapasya, the concentrated energy of spiritual endeavor that helps us to rise from the mortal to the immortal planes. இதெல்லாம் புக்ல இருக்கு, சாவித்திரி புக்ல இருக்கு. ஸோ சாவித்திரி அஸ்வபதி எதை இண்டிகேட் பண்றாங்க? ஏன்னா சாவித்திரி வந்து அஸ்வபதி வந்து ஏன் வந்து அவரை லார்ட் ஆஃப் த ஹார்ஸ் அப்படிங்கிறாங்க, லார்ட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறாங்க? என்ன காரணம்னா, ஹார்ஸ் அப்படிங்கிறது சக்தி, லார்ட் அப்படிங்கிறது அதுக்கு அதிபதி. என்ன காரணம்னா, அவ்வளவு சக்தி தன்கிட்ட இருந்தாலும் இஸ் ஏபிள் டு மாஸ்டர் ஆல் இஸ் எனர்ஜி, கண்ட்ரோல். அவ்வளோ லைஃப் வந்து ஃபுல்லா லைஃப் எனர்ஜியை ஃபுல் கண்ட்ரோல்ல இருக்காரு. அந்த அவ்வளவு எனர்ஜி அவரு தபஸ் மூலம் எதுக்கு சேனலைஸ் பண்றாரு அப்படின்னா, அவருடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காக அந்த தபஸ்ல வந்து கான்சென்ட்ரேட் செய்கிறார். அது மூலமாக ஒரு சாதாரண மனித லெவல்ல இருந்து உயர் உணர்வு நிலையினுடைய உயர் தளங்களுக்கு அவர் செல்கின்றார். சோ இதுவும் நமக்கு பொருந்தும். சாதாரண மனித லெவல்ல இருந்து நம்ம ஒரு ஹையர் லெவலுக்கு போகணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய லைஃப் எனர்ஜியை வந்து நம்ம வந்து அப்படியே எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ஸ்குவாண்டர் பண்ணி வீணடிக்காம சேனலைஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்மால நம்மளுடைய கான்சியஸ்னஸ்ல உயர்தளங்களுக்கு மெல்ல 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 செல்ல முடியும். ஸோ இது ரிகார்டிங் எப்படி நம்ம அஸ்வபதியோட நம்ம ரிலேட் பண்ணிக்கிறது. அடுத்தது தியுமத் சேனா. தியுமத் சேனா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம், சத்யவானினுடைய தந்தை. தியுமத் சேனா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னா, தியூம் அப்படின்னா சம்திங் பிரைட், சம்திங் கன்சர்ன் வித் லைட். தியுமத் சேனா அப்படின்னா ஒளி பொருந்திய ஒரு கூட்டம் அப்படிங்கிறது அர்த்தம். ஒளி பொருந்திய ஒரு சேனை அப்படிங்கிறது அர்த்தம். இதை பகவான் எவ்வாறு விவரிக்கின்றார்? தியுமத் சேனா, லார்ட் ஆஃப் த ஷைனிங் ஹோஸ், ஃபாதர் ஆஃப் சத்யவான் இஸ் அது எப்படி தியுமத் சேனனுடைய சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் என்ன அப்படின்னா, இஸ் எ டிவைன் மைண்ட் ஹியர் ஃபாலன் பிளைண்ட். அதுதான் அந்த சிம்பாலிக்க கண்ணை மூடிருக்கு. டிவைன் மைண்ட் ஹியர் ஃபாலன் பிளைண்ட், losing its celestial kingdom of vision and through that lost its kingdom of glory. நம்ம மைண்ட் எப்படி இருக்கு? நம்ம மைண்ட்னால வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம்லாம் வெறும் மார்டல் விஷன் இல்லையா? நம்மால வந்து இந்த செலஸ்டியல் விஷனை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. We see only the mortal vision. So we are blind to the celestial vision. இந்த டிவைன் வேர்ல்டினுடைய விஷன் நமக்கு கிட்டுறது இல்லை. ஸோ வி ஆர் பிளைண்ட். அதே போலத்தான் தியுமத் சேனாவும். தியுமத் சேனாவுடைய இது சிம்பாலிக் எதை காட்டுது அப்படின்னா, டிவைன் மைண்ட் ஹியர் ஃபாலன் பிளைண்ட். நம்ம மைண்ட் அப்படித்தானே இருக்கு இல்லையா? நம்ம மைண்ட் வந்து அதனாலதான் நம்ம அதிமானத்துக்கு போனோம் அப்படிங்கிறோம். அதனால வந்து இந்த ஃபாலன் மைண்ட்
அதனால அதோடைய பெரிய ஹேண்டிகேப் என்ன, லிமிட்டேஷன் அப்படின்னா, உண்மையினுடைய நேரடி பார்வை அதுக்கு கிடைக்காது. இப்ப நம்ம மைண்டுக்கு எப்படி நமக்கு வந்து டைரக்ட் விஷன் ஆஃப் ட்ரூத் கிடைக்குதா என்றால் இல்ல. வி லேக் த டைரக்ட் விஷன் ஆஃப் ட்ரூத். அதே போலதான் தியூமெட் சேனாக்கும். தியூமெட் சேனாக்கு அந்த எகைன் சாவித்திரியினுடைய கிரேஸ் மூலமாக he is also 1 minute. லாஸ்ட் விஷன் கிடைக்குது. ஸோ டியூமஸ்டேனா ரீகெயின்ஸ் இஸ் விஷன், செலஸ்டியல் விஷன் கிடைக்குது. நார்மல் சைட்டு அப்படிங்கிறது அதோட மூலமா என்ன கிடைக்குது அப்படின்னா செலஸ்டியல் விஷன் கிடைக்குது. அதனால இது என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பகவான் என்ன சொல்றாரு அப்படியே பகவானுடைய வேர்ட்ஸ்லேயே படிக்கிறேன். ஸ்டில் திஸ் இஸ் நாட் அ மியர் ஆலிகாரி. ஆலிகாரி அப்படின்னா நம்ம சொல்ற மாதிரி ஒரு கேரக்டர், வெறும் கேரக்டர், ஒரு உண்மையை ரெப்ரசென்ட் பண்ற ஒரு கதையில வர ஒரு கேரக்டர் கிடையாது அப்படிங்கிறார். Still, this is not a mere allegory. The characters are not personified qualities, but incarnations or emanations of living and conscious forces. இன்னும் நம்மோட இருக்கக்கூடிய உணர்வுள்ள ஜீவனுள்ள சக்திகள், லிவிங் அண்ட் கான்சியஸ் ஃபோர்ஸஸ் வித் ஹூம் வி கேன் என்டர் இன் டு கான்கிரீட் டச். நம்ம அவங்களோட வந்து அத்தகைய சக்திகளோடு நம்ம திடமான தொடர்பை கொள்ள முடியும் அப்படிங்கிறார். we can enter into concrete touch and they take human bodies in order to help man and show him the way. இதெல்லாம் வந்து மனித உருவை எடுக்கும் சக்திகள் அப்படிங்கிறார் பகவான். எதுக்காக அப்படின்னா, மனிதனை வந்து சாதாரண லெவல்ல இருந்து அந்த டிவைன் கான்சியஸ்னஸ், இம்மார்டல் லைஃப், அதுக்கு உதவும் சக்திகள் அப்படிங்கிறார். அதனால நம்மால வந்து இத்தகைய உண்மைகளை தாங்கும் சக்திகளுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும் அப்படிங்கிறார். அதனாலதான் நம்மகிட்டே நம்ம என்ன பண்றோம், சத்யவானுடைய சோலையும் நம்ம இருக்கிறோம். we are carrying the truth of being within itself, fallen in the grip of ignorance and death. அதனால நம்ம சாவித்திரியின் துணை, சாவித்திரிங்கிற டிவைன் மதருடைய துணையை நம்ம வந்து அவருடைய கிரேஸை வந்து நம்ம வந்து வேண்ட முடியும். அதன் மூலமாக நம்மை அவள் மீட்க முடியும். நம்மிடம் வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா லைஃப் எனர்ஜியும் நம்மால வந்து நம்மளுடைய ஒரு கட்டுப்பாட்டிற்குள்ள வைக்க முடியும். நம்மளுடைய உயர்ந்த ஆன்மீக முயற்சியின் மூலம் நம்ம அதை சேனலைஸ் பண்ண முடியும். இதெல்லாம் சாத்தியம் அப்படிங்கிறாங்க. இங்க இம்மார்டாலிட்டி அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, இம்மார்டாலிட்டி அப்படிங்கிறதுக்கு சரியான ஒரு அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். வெறும் மரணம் இல்லாத ஒரு தன்மை அப்படிங்கிறது கிடையாது. இம்மார்டாலிட்டி அப்படிங்கிறது நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். இம்மார்டாலிட்டி அப்படின்னா ஒரே உடல்ல எப்பொழுதுமே இருப்பது, தங்கி இருப்பது அப்படிங்கிறது கிடையாது. இம்மார்டாலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, it is gaining awareness of the innate immortality of the soul and living in that awareness while in the mortal body. மார்டல் பாடியில இருந்துகிட்டே நம்மளுடைய உண்மையான எசன்ஸ் வந்து அழியாதது அப்படிங்கிற அவேர்னஸ் நமக்கு, நம்ம அந்த அவேர்னஸ்ல இல்லை. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம வந்து அழியக்கூட பொருள் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ்ல தான் இருக்கிறோம். அதற்கு பதிலாக உண்மையிலேயே இம்மார்டாலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, to gain awareness in the innate immortality of our soul and living in that awareness while in the mortal body. இதுதான் வந்து இம்மார்டாலிட்டி அப்படிங்கிறதுக்கு பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கமாக இருக்கின்றது. இதை வந்து அதனாலதான் இந்த சாவித்திரி படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது வந்து சுப்ரீம் ரெவலேஷன் ஆஃப் ஸ்ரீ அரபிந்தோஸ் விஷன். இதுல வந்து ரெண்டு விஷயம் வந்து முக்கியம். நம்ம படிக்க போறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கிறத ஒரு சின்ன பிரீஃபா சொல்லிடுறேன். ரெண்டு விஷயம் முக்கியமான, ஒரு 4 ஸ்டெப் சொல்றாங்க. அதுல ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து ஏன்னா மதர் என்ன சொல்லியிருக்கிறாங்க,
சாவித்ரி லைன்ஸ் எல்லாம் வந்து மந்திரங்கள் அப்படிங்கிறாங்க. The lines of Savitri are mantras which have the power to communicate the experience from which they have originated அப்படிங்கிறாங்க. திருப்பி படிக்கிறேன். Savitri, the lines of Savitri are mantras which have the power to communicate the experience from which they have originated. எந்த ஆன்மீக அனுபவத்தில் இருந்து அந்த சாவித்திரி வரிகளினுடைய மந்திரங்கள் தோன்றினவோ அதற்கு இட்டு செல்லும் சக்தியை சாவித்திரி வரிகள் உடையது அப்படிங்கிறாங்க. ஸோ அவ்வளவு விஷயம் பகவானுடைய ஒரிஜினல் எக்ஸ்பீரியன்ஸ் அதை நம்ம அதுக்கு நம்ம அழைச்சிட்டு போதும். அதனால ஃபர்ஸ்ட் ரிக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா கரெக்ட் ப்ரொனவுன்சியேஷன் வேணும், அதோட படிக்கணும். ஏன்னா மந்திரம் அப்படிங்கிறப்ப கரெக்டா உச்சரிக்கணும். அப்புறம் ரைட் சவுண்ட் வைப்ரேஷன்ஸ் ஆஃப் ஈச் ஒன், ஒவ்வொரு சவுண்ட் வைப்ரேஷனும் சரியான முறையில அதை உச்சரிக்கணும். இது ஃபர்ஸ்ட். அப்புறம் செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா சரியான புரிதல் வேணும், மென்டல் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். சரியான ஒரு மென்டல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த மீனிங் ஆஃப் ஈச் வேர்ஸ், மனதளவுல புரிஞ்சுக்கணும். அதுக்காக பகவான் அந்த அனுபவத்தை நேரடியாக அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஆரம்பத்துல முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன தேவை, சரியான மென்டல் அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்தது வந்து கொஞ்சம் அதுக்கு அதை விட ஒரு ஆழமான ஒரு நிலை. அது எப்படின்னா சாவித்திரியினுடைய அந்த வார்த்தைகளின் மீதும் பொருளின் மீதும் நாம் கான்சென்ட்ரேட் செய்யணும், மனதை வந்து ஒருமுகப்படுத்தணும். ஒருமுகப்படுத்தும் போது என்ன நடைபெறும் அப்படின்னா முதல்ல கிடைச்சிருந்த மேலோட்டமான மென்டல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நமக்கு டீப்பர் மென்டல் அண்டர்ஸ்டாண்டிங்கா மாறிடும். இது தேர்ட் ஸ்டெப். ஃபோர்த் ஸ்டெப் எப்படின்னா இந்த கான்சென்ட்ரேட் பண்ணோம் இல்லையா தேர்ட் ஸ்டெப்ல, அதை வந்து தொடர்ந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே இருக்கணும் அந்த வார்த்தைகள்ல. கான்சென்ட்ரேஷன், கண்டினியூடு கான்சென்ட்ரேஷன் ஆன் த வேர்ட்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ் அண்ட் தர் மீனிங். என்ன செய்யணும்? கண்டினியூடு கான்சென்ட்ரேஷன் ஆன் த வேர்ட்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ் அண்ட் தர் மீனிங். கான்சென்ட்ரேட், இது வந்து அல்டிமேட் ஸ்டெப்பு. இது பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா என்ன ஆயிடும் அப்படிங்கிறாங்க, மைண்ட் வந்து சைலண்ட் ஆயிடுமா. மைண்ட் will fall silent. Then the silent concentrated mind may be blessed to receive a revelation of the origin of the mantra. நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மந்திரா எங்க வந்ததுன்னு ஆரிஜின், அந்த அதனுடைய ஆரிஜின் நமக்கு வந்து அப்படியே ரிவீல் ஆகும் அப்படிங்கிறாங்க. Mind may be blessed to receive a revelation of the origin of the mantra which is beyond words and thoughts and comes as a living experience. So வாழும் அனுபவமா நமக்கு வரும் அப்படிங்கிறாங்க. இந்த 4 ஸ்டெப்ஸ்ல அட்லீஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்ஸ் நம்மால பண்ண முடியும் இல்லையா? சரியான முறையில உச்சரித்தல், அந்த சவுண்ட் வைப்ரேஷனை கொண்டு வருதல், சரியாக புரிந்து மென்டல் அண்டர்ஸ்டாண்டிங். தேர்ட் ஸ்டெப் அடுத்த லெவல்ல போக போக வரும். அதனால மதர் என்ன சொல்லியிருக்கிறாங்க, சம்பக்லாலுக்கும் நிரோத்பரனுக்கும் ஹூத்தாக்கும் டு ரீட் சாவித்ரி ஸ்லோலி, clearly, with as much consciousness as possible. To read Savitri slowly, clearly, with as much consciousness as possible. இறுதியாக ஒரு ஆறுதல் அளிக்கும் விஷயமாக என்ன நாம் அறிந்து கொள்கின்றோம் என்றால், நமக்கு சரியால புரியலனா கூட அந்த mantric vibration of the words and lines அது வந்து நம்மளுடைய இன்னர் பீயிங்கை வந்து டச் பண்ணும். நாமே எதிர்பாராத வண்ணம் நம்மளுடைய உள்ஜீவனை அது தொடர்பு கொண்டு நம்முள் இருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்.
இதுதான் சாவித்திரியினுடைய கிரேஸ். இதுதான் ஆக்ஷன் ஆஃப் த சாவித்ரிஸ் அட்மாஸ்பியர். ஸோ இதெல்லாம் வந்து இந்த பேசிக் சாவித்திரியை பற்றி நம்ம பார்த்தோம். உலக இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தினுடைய கிரியேஷன் எப்படிங்கிறத பார்த்தோம். அதுல மனுஷனுடைய மனிதன் எங்க இருக்கிறான், மனுஷன் அடுத்த லெவலுக்கு போகணும், அதுக்கு வந்து ஒரு பவர் தேவை. அதுக்கு சாவித்திரி அப்படிங்கிற ஒரு டிவைன் மதர் சாவித்திரி அப்படிங்கிறது எதை சிம்பாலிக்னா நம்மளுடைய டிவைன் மதர் தான் சாவித்திரியினுடைய ரெப்ரசன்டேஷனா இங்க வர்றாங்க. சாவித்திரி என்கின்ற ரெப்ரசன்டேஷனா அந்த காவியத்தில் இருந்தாலும் இங்க நம்ம ரியல் வேர்ல்டுல புவியில பார்த்தோம்னே நம்ம ஒரு டிவைன் மதர் தான் நம்மள அடுத்த லெவலுக்கு அழைச்சிட்டு போறாங்க, சுப்ரமெண்டல் இதுக்கு அழைச்சிட்டு போறாங்க. இதுல நம்ம எல்லாமே என்னென்ன பார்த்தோம், ஒவ்வொரு விஷயமும் வந்து நம்மோட ரிலேட் பண்ணிக்க முடியும், எல்லாரோடையும் நம்ம ரிலேட் பண்ணிக்க முடியும். இது மியர் அப்டிராக்ட் விஷயம் கிடையாது. சாவித்திரி அப்படிங்கிறது ஏதோ நமக்கு அப்பாற்பட்ட விஷயம் கிடையாது. இங்க படிக்கிறதுல ஒன்று கூட நம்ம வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பேக்ரவுண்டை நம்ம ரொம்ப ஃபேர்மா மனசுல வாங்கிக்கணும். அப்பதான் நம்ம சாவித்திரியை புரிஞ்சுக்க முடியும். மேலோட்டமா படிச்சோம் அப்படின்னா படிக்கலாம், அதுக்கு ஒரு பவர் இருக்கு. பட் நம்மளால சரியா உள்ள போக கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு. ஏன்னா இது வந்து அஸ்திவாரம். வெரி வெரி கிளியர் அபவுட் ஆல் தீஸ் திங்ஸ். நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம வந்து we will start with the first canto. அதையும் few lines தான் நம்ம பண்ணுவோம். We will not go fast.